வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் சம்மந்தி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பொடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலை பருப்பு எடுத்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா மிளகை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 250 கிராமு. இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். முத்துன தேங்காய் எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் இதை நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி எடுத்து அதை நல்லா துண்டு துண்டாக போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் குட்டி குட்டி வெங்காயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு 8 போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 5 போட்டால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த தேங்காய் கலர் நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் 1/2 கப் கருவேப்பிலை இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கோல்டன் ப்ரௌன் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நான் இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிவப்பு மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். இது நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதை ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண அந்த கடலைப்பருப்பை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம செகண்ட் பண்ண அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதை நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இதை விட்டு விட்டு அரைங்க. ஏன்னா நம்ம தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த எண்ணெயா வர சான்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இதுக்கு முத்துன தேங்காய்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை அரைச்சிட்டு இப்போ நான் அந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுத்து நான் விட்டுறேன். இப்போ இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் சாப்பாடு, ரைஸ் கூட
இட்லி கூட, தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் மறக்காம இந்த பொடிய வீட்ல செஞ்சு பாருங்க.